வணக்கம். 2 வாரமாக சைதாப்பேட்டையோடைய வரலாறை பார்த்து கொண்டே வந்துட்டுருக்கோம். சைதாப்பேட்டையோடைய 15, 16வது நூற்றாண்டு வரலாறு முதல் எபிசோடில், அதற்கு பிறகு ஆங்கிலேய வரலாறு 17, 18வது நூற்றாண்டு, 19வது நூற்றாண்டு வரையில் சென்ற எபிசோடில் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் 20வது நூற்றாண்டு சைதாப்பேட்டையோடைய வரலாறை பார்க்கலாம் வாங்க. சைதாப்பேட்டையில் இருக்கிற சில பகுதிகளுக்கெல்லாம் எப்படி பேர் வந்தது அப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே புரியறதில்லை. கொத்தமேடு அப்படின்னு ஒரு இடம், அது சில புத்தகங்களில் கொத்தமேடு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது எப்படி இந்த மாதிரி ஒரு பேர் வந்தது? சில இடங்களில் கோடாமேடு அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் குதிரைகள்லாம் இங்கே இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஆதாரபூர்வமாக எங்கேருந்து பேர் வந்தது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியறதில்லை. அதே போல் சூரியம்மா பேட்டை, யார் இந்த சூரியம்மா, எப்படி அவங்களுக்காக இந்த இடத்துல ஒரு பகுதி வந்தது, இதெல்லாம் தெரிய வரதில்லை. ஆனால் பேரும் மறந்து போய் இடமும் காணாமல் போன ஒரு பகுதி ராஜு தோட்டம். இப்போ போய் சைதாப்பேட்டையில் ராஜு தோட்டம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. ராஜு தோட்டம் எங்கே இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. புத்தகங்களில் ராஜ்பவனுக்கு எழுத்த புறத்தில் ஒரு பெரிய தோட்டமாக இருந்தது அப்படின்னு தெரிய வருது. இது 3 சகோதரர்களுக்கு சொந்தமாக இருந்தது. ஜெகதபி ஸ்ரீரங்கராஜு, இவர் தான் தந்தை. இவருக்கு 3 மகன், தர்மரங்கராஜு, ரகுபதி ரங்கராஜு, செல்வரங்கராஜு. அதில் இந்த தர்மரங்கராஜுவும் செல்வரங்கராஜுவும் அந்த மெட்ராஸ் அக்ரிகல்ச்சுரல் காலேஜ் சென்ற எபிசோடில் சொல்லியிருந்தேன், வேளாண்மைக்காகவே அரசால் திறந்து வைக்கப்பட்ட சைதாப்பேட்டில் இருந்த கல்லூரி இந்தியாவின் முதல் கல்லூரி. பிற்காலத்தில் 1905வது ஆண்டு கோயம்புத்தூருக்கு சென்று இப்பொழுது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பேரில் இருக்கிற அந்த பல்கலைக்கழகம், அந்த இடத்துல படித்தவங்க தான் இவங்க வேளாண்மையில் ஆராய்ச்சி செய்வதற்காகவே இந்த பகுதியில் ஒரு பெரிய தோட்டத்தை சொந்தமாக வைத்திருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த தர்மரங்கராஜுவும் செல்வரங்கராஜுவும் வேளாண்மைக்காகவே ஒரு பத்திரிகையும் வெளியிட்டு இருந்தாங்க. அதற்கு பெயர் அக்ரிகல்ச்சரிஸ்ட். இந்த வரலாறு ஆய்வாளர் கார்த்திக் பட் அவரால் எழுதப்பட்டு மெட்ராஸ் மியூசிங்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில் வெப்தளத்தில் ஒரு பெரிய கட்டுரையே இருக்குது. நடுவில் இருந்த சகோதரர் ஜே.ஆர். ரங்கராஜு, அவர் தமிழில் முதல்ல மர்ம நாவல்கள்லாம் எழுதியவர். இவர் எழுதின நாவல்களில் பல நாவல்கள் நாடகங்களாகவும் மாற்றப்பட்டன. இவரை பற்றி நாடக கலைஞர் ஔவை சண்முகம் மிக சுவாரஸ்யமான சில தகவல்கள்லாம் கொடுத்துருக்கார் அவருடைய வாழ்க்கை வரலாறில். அதாவது இந்த நாவல்களெல்லாம் நாடகமாக மாற்றும் பொழுது முதல்ல ரங்கராஜுவை கூப்பிட்டுடணுமா, அவர் வந்து பார்த்து அதற்கு பிறகு அவருக்கு என்ன ராயல்ட்டி வேணும் அப்படின்னு சொல்லுவாராம். அதை கொடுத்த பிறகும் அவர் ரெடியாக ஒன்றும் பர்மிஷன் கொடுத்துட மாட்டாராம். 2-3 தடவை வந்து அந்த நாவல்கள்லாம் எப்படி நாடகமாக மாறியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் அனுமதி கொடுப்பாராம். அப்பேற்பட்ட குடும்பம், அதோட தோட்டம் அடியோடு எல்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ சைதாப்பேட்டையோடைய வரலாறு சொல்லிட்டு இருக்கும் பொழுது சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனை மறந்துட முடியுமா? சைதாப்பேட்டையை சென்னையோடைய இணைத்ததே அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான். இல்லாட்டா அந்த காலத்தில் அடையாரெல்லாம் தாண்டி நதியெல்லாம் தாண்டி யார் சைதாப்பேட்டைக்கு போவாங்க? 1930களில் முதல் முறையாக சைதாப்பேட்டைக்கு சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன் வந்தது. இப்போவும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் அதே பழைய ஆர்ட் டெக்கோ பாணியில் கட்டப்பட்ட அதே பாணியில் இருக்கிற கட்டடம் தான். அதை உள்ளே போய் பார்த்தா மிகவும் மோசமான நிலைமையில் பராமரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆனாலும் அதை கிட்டக்க போய் பார்த்தோன்னா ஏதோ ஒரு பழைய காலத்துக்கு அழைத்து கொண்டு போகிற மாதிரி ஒரு அனுபவம். இந்த சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு எழுத்தாப்பில் முதல் முறையாக 1946வது ஆண்டு மிக ஏழ்மையான குடும்பத்தில் திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயினை பிடித்து ஒருத்தர் வந்தார். அவருக்கு அந்த ட்ரெயினில் போவதற்கு கட்டணமே அந்த கிராமத்தில் இருந்தவங்க அத்தனை பேரும் சேர்ந்து
பங்கு போட்டு பணம் கொடுத்து அவரை வழி அனுப்பி வைத்தாங்க. அப்போ அவருக்கு 16-17 வயசு தான் இருக்கும். அதற்கு பிறகு சென்னைக்கு வந்து சென்னையில் பாரிஜாத்தம் அப்படின்னு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எழுத்தப்புறத்தில் தான் முதல் முறையாக ஒரு டீ கடையை வைத்தார். அதற்கு பிறகு தன்னுடைய முயற்சினால் படிப்படியாக ஏறி பிற்காலத்தில் பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் டெவலப்பர் மற்றும் தவணை முறையில் வீட்டுக்கு வேணுங்கிற வசதி ஐட்டம் எல்லாம் வாங்குவதற்கு கடைகளெல்லாம் திறந்து வைத்தவர் விஜி பன்னீர்தாஸ். அவருடைய பேரில் இப்போவும் அந்த இடத்துல விஜிபி நகர் அப்படின்னெல்லாம் அந்த சைதாப்பேட்டைக்கு அருகே இருக்குது. அவருடைய வாழ்க்கை ஒரு தொழில் அதிபராக அவருடைய வாழ்க்கையை தொடங்கினதே இந்த சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு எழுத்தாப்புல தான். சைதாப்பேட்டையில் இருக்கிறது அந்த நந்தனம் சைதாப்பேட்டை பகுதியில் இந்த சென்னையோடைய வெயிலில் வெளியில் கால்ஃபெல்லாம் விளையாடுறாங்க. ஆனால் அதில் என்ன தப்பு இருக்குது? வெய்ய காலத்தில் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற போது ஏன் கால்ஃப் விளையாடக்கூடாது? பெரிய கால்ஃப் கோர்ஸ் ஒன்று தமிழ்நாடு கால்ஃப் ஃபெடரேஷனோட கால்ஃப் கோர்ஸ், அது நந்தனமில் இருக்குது. அதை ஒட்டி இருக்கிறது காஸ்மோபாலிட்டன் கால்ஃப் அனெக்ஸ், காஸ்மோபாலிட்டன் கிளப்புடைய கால்ஃப் விளையாடும் வசதி. இது 1938 வருடம் திறந்து வைக்கப்பட்டது. அது சைதாப்பேட்டையில் தான் இருக்குது. இந்த 1950களில் சைதாப்பேட்டைக்கு சினிமா தியேட்டரும் வந்தது. முதல்ல வெறும் டென்ட் டாக்கீஸாக இருந்தது. அதற்கு பிறகு பாட்ஷா சாஹிப் அப்படிங்கிறவர் 2 தியேட்டரை இந்த பகுதியில் தொடக்கி வைத்தார். ஒன்று சைதாப்பேட்டையில் நூர்ஜஹான் தியேட்டர் 1950களில், அதே போல் அருகேயே இருக்கிற பல்லாவரத்தில் ஜனதா தியேட்டர். பாட்ஷா சாஹிபுக்கு 2 மகள்கள். ஒருவர் பெயர் நூர்ஜஹான், அடுத்த பெண்ணுடைய பெயர் பிபி ஜான். நூர்ஜஹான் அப்படிங்கிற பெயரில் நூர்ஜஹான் தியேட்டர், பிபி ஜான் அப்படிங்கிற பெயரில் ஜனதா அப்படின்னு பெயரை மாற்றி அங்கே ஒரு தியேட்டர். இந்த நூர்ஜஹான் தியேட்டர் சமீப காலம் வரையில் செயல்பட்டு அதற்கு பிறகு ராஜ் தியேட்டர் அப்படின்னு மாறி இப்பொழுது மூடப்பட்டிருக்கு. ஆனால் சைதாப்பேட்டைக்கே அமரத்துவம் சினிமாவில் வந்தது எப்படின்னு பார்த்தோன்னா, ஜாம்பஜா ஜகு நான் சைதாப்பேட்டை கொக்கு வாவாதாரே ஊட்டாண்டே, அந்த பாட்டுலேருந்து சைதாப்பேட்டைங்கிறது அப்படியே இம்மார்டலாக போயிடுது. அந்த ஜக்குவும் அந்த சொக்கோ கொக்கோ அவங்க 2 பேரும் சௌக்கியமாக இருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் அந்த பாட்டை மறக்கவே முடியாது. அதிலேருந்து சைதாப்பேட்டைக்கு ஒரு தனி ஸ்டேட்டஸே வந்து விட்டது. பெரும்பாலும் சைதாப்பேட்டையில் பார்த்தோன்னா குறுகிய சந்துகள், சிறிய சிறிய இல்லங்கள் அப்படிலாம் தான் பார்க்க முடியும். ஆனால் இதில் ஒரு பெரிய பாஷ் காலனியும் உண்டு. 1950களில் டெவலப் ஆனது தான் ஸ்ரீநகர் ஹவுசிங் சிண்டிகேட். அதுக்கு இப்போ பெயர் ஸ்ரீநகர் காலனி. உள்ளே போய் பார்த்தோன்னா நதிக்கு அந்த பக்கம் இருக்கிற சைதாப்பேட்டைக்கும் இந்த பக்கம் இருக்கிற சைதாப்பேட்டைக்கும் அவ்வளவு வித்தியாசம். இது ராஜ்பவனுக்கு போகிற வழியிலேயே இருக்கிற ஒரு ஹவுசிங் காலனி. மிக அழகான சாலைகள், ஏராளமாக மரங்கள், பங்களாக்கள் எல்லாம் இருக்கிற ஒரு பகுதி. இதை டெவலப் செய்தவர் சூரிய நாராயணன் அப்படின்னு சென்னையில் இருந்த ஒரு பிரபல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆடிட்டர். 1950களில் இந்த பகுதியை டெவலப் செய்தவர். இதற்காக ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு வருஷத்தில் 36 லட்சம் செங்கல் செய்வதற்காக தனியாக ஒரு ஃபேக்ட்ரியை தொடக்கி வைத்தவர். இவருடைய மகள் தான் பிரபல எழுத்தாளர் சிவசங்கரி. அந்த சூரியநாராயணன் டெவலப் செய்த பகுதி தான் அந்த ஸ்ரீநகர் காலனி. இப்பொழுதும் மிக அழகாக இருக்கிற ஒரு ஹவுசிங் காலனி. சைதாப்பேட்டையில் 2 அண்டர் பாஸ், ஒன்று ஜோன்ஸ் ரோடு அண்டர் பாஸ், இன்னொன்று ரயில்வே அண்டர் பாஸ். எல்லாமே 1960களுக்கு பிறகு வந்து அண்டர் பாஸ் தான். போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் அது அடியில் போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். வேறு வழியே இல்லாமல் போயிட்டு வரவங்க தான் அது வழியாக இப்போவும் போயிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நெரிசல், பராமரிப்பு அவ்வளவு மோசமான ஒரு பராமரிப்பு. எப்பொழுதுமே தண்ணீர் ஒரு பக்கத்துலேருந்து வடிஞ்சு கொண்டே இருக்கும், இருட்டாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கிறது தான் அந்த 2 பைபாஸும். இந்த 2 பைபாஸும் அண்டர் பாஸும் எப்படி ஒரு லேண்ட்மார்க்கோ அதே போல் 1973 வந்தது தான் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பொன் விழாவை ஒட்டி எழுப்பப்பட்ட சைதாப்பேட்டை ஆர்ச்.
இப்பொழுதும் அந்த இடத்துல அப்படியே இருக்குது. சைதாப்பேட்டையில் இது ஒரு பெரிய லேண்ட்மார்க். 1950களில் சைதாப்பேட்டையிலேருந்து ஒரு பெரிய பகுதி தனியாக்கப்பட்டு நந்தனம் அப்படின்னு டெவலப் செய்யப்பட்டது. 1953 ஆண்டு அப்பொழுது மெட்ராஸ் மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருந்த திரு ராஜாஜி அவர்கள் அந்த வருடம் நந்தன வருடம் அப்படிங்கிறதுனால அந்த பகுதிக்கு நந்தனம் அப்படின்னு பெயரிட்டார். அதனால தான் இப்பொழுதும் அது ஒரு தனி காலனியாக தனி பின்கோடோடு வளர்ந்த ஒரு பகுதி. சைதாப்பேட்டையில் இருக்கிறது எம்சி ராஜா ஹாஸ்டல். தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த மாணவர்களுக்காகவே எழுப்பப்பட்ட தங்கும் விடுதி. இது என்னவோ ஒரு 60 வருடங்களுக்கு முன்னாடி தான் சைதாப்பேட்டைக்கு வந்தது. ஆனால் இதோடைய வரலாறு ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து தொடக்கப்பட்டது. 1920களில் மദ്രാஸ் மாகாண அரசு முதல் முறையாக தொழிலாளிகள் நலத்துக்காகவே தனியாகவே ஒரு துறையை உருவாக்கியது, மெட்ராஸ் லேபர் வெல்ஃபேர் போர்டு. அதற்கு முதல் ஆணையராக இருந்தவர் ஜார்ஜ் பேடிசன். இவர்தான் முதல் முறையாக தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்த மாணவர்களுக்கு சென்னையில் தங்கும் விடுதியே இல்லை, இவர்களுக்கு தங்குற வசதி இல்லாததுனால தான் இவர்கள் நகரத்துக்கு வந்து படிக்க முடிவதில்லை அப்படிங்கிற ஒரு முதலாக எடுத்து வைத்தவரே இவர்தான். அப்பொழுது அந்த காலத்தில் தலித் மக்களுக்கு ஒரு பெரிய லீடராக இருந்தவர் எம்சி ராஜா அவர்கள். ராயப்பேட்டாவில் மணிக்கூண்டுக்கு அருகே ஒரு தங்கும் விடுதியை அவர் திறந்து வைத்தார். அதற்கு பெயர் பேடிசன்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு இந்த ஜார்ஜ் பேடிசனுடைய பெயரை அவர் இந்த ஹாஸ்டலுக்கு கொடுத்தார். 1940கள் வரையில் அந்த ஹாஸ்டல் நீடித்தது. அதற்கு பிறகு 1960களில் சைதாப்பேட்டையில் இந்த ஹாஸ்டல் கட்டப்பட்ட பொழுது எம்சி ராஜா அவர்களுடைய பெயரே அந்த கட்டடத்துக்கு கொடுக்கப்பட்டது. சமீப காலத்தில் அந்த ஹாஸ்டல் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய ஒரு அடுக்குமாடி கட்டடமாக அந்த இடத்துல இருக்கிறது. சைதாப்பேட்டையோடைய வரலாறை முடிப்பதற்கு முன்னாடி வடகரியை பற்றி சொல்லாமல் இருந்தோன்னா எப்படி அது வந்து ஒரு வரலாறாக இருக்க முடியும்? இதை பற்றி பல கதைகள் இருக்குது. ஆனால் வடகரி பிறந்ததே சைதாப்பேட்டையில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வடகரியை முதல் முறையாக தயாரித்தவர் மாரிமுத்து தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மாரிஸ் ஹோட்டல்னு இப்பொழுதும் சைதாப்பேட்டையில் இருக்குது. ஆனால் இங்கேருந்து தான் வரலாறு பிரியிறது. சில பேர் மாரிமுத்து தேவர் மதுரையிலேருந்து வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் தஞ்சாவூர் பகுதியிலேருந்து வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முதல் நாள் தயாரித்த வடைகள் மீந்து போய்விட்டதுன்னா அதையே வைத்து வடகரி அப்படிங்கிற ஒரு தயாரித்து அது ஒரு பாப்புலர் டிஷ்ஷாக மாறிவிட்டது. இந்த வடகரி அதை தேடிக்கொண்டே மாரிஸ் ஹோட்டலுக்கு போய் அப்படியே சைதாப்பேட்டையோடைய ஒரு சுற்றுலா பயணம் செய்துவிட்டு திரும்பி வரலாம். வாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறுபடியும் அடுத்த வாரம் சென்னையோடைய வரலாறுலேருந்து ஒரு புது எபிசோடுடன் வருகிறேன்.